வைத்து விளையாடும் ஆன்லைன் கேமிங் செயலிகளுக்கு தடை விதிக்கும் புதிய மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதிராஜா, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஆன்லைன் கேம் மூலமாக பல உயிர்கள் பறிபோவது தொடர்கதையாகி வந்த நிலையில இந்த ஆன்லைன் கேம்களுக்கு, அதாவது குறிப்பாக பணம் வைத்து விளையாடும் கேம்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கை நாடு முழுவதும் எழுந்திருந்தது. இதை தடை செய்யும் விதமாகத்தான் தற்போது மத்திய அரசு புதிய மசோதா ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அது இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 என்ற பெயரில் இந்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் வைத்து விளையாடும் அனைத்து ஆன்லைன் கேமுக்கும் தடை விதிப்பதுதான் முக்கியமானது. அதாவது பணம் வைத்து விளையாடுவதுன்னா நீங்க பெட் கட்டி ஆட முடியாது, அதாவது பந்தயம் கட்டி ஆட முடியாது. 100 ரூபாய் கட்டினால் 200 ரூபாய் கிடைக்கும் என்ற பந்தயத்தை வைத்து ஆட முடியாது. இதுதான் இந்த மசோதாவில் இருக்கும் மிக முக்கிய அம்சம். இந்த அடிப்படையில தான் 100 ரூபாய் கட்டினால் நம்ம 200 ரூபாய் எடுத்து விட முடியும் என்ற அடிப்படையில இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை இந்த ஆன்லைன் கேம் மூலமாக பணத்தை இழக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. அதற்கு தற்போது முற்றிலுமாக இந்த மசோதா தடை விதிக்கிறது. சரி, பணம் கட்டி ஆன்லைன் கேம் ஆட முடியாதுன்னா ஆடலாம், ஆனால் பணம் கட்டி ஆடுவதன் மூலமாக மீண்டும் பணமாக அவர்களுக்கு கிடைக்காது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசோ அல்லது கேடயமோ அது போன்ற ஒரு விஷயம் அல்லது சர்டிபிகேட்டோ அதுதான் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ஆன்லைன் கேமிங் மூலம் இந்திய பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் வருவாய் என்பது, அதாவது வரி என்பது கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் வருவாயா அல்லது மக்களின் உயிரா என்று பார்க்கும்போது மக்களின் உயிர்தான் முக்கியம் என்ற வகையில் மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான அம்சங்கள். இந்த சேவைகளை ஒருவேளை இந்த மத்திய அரசு விதித்துள்ள இந்த விதிமுறைகளை தாண்டி யாராவது சேவைகளை வழங்கினால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டுமல்ல 1 கோடி ரூபாய் அபராதம். 2வது விஷயம், இது போன்ற செயலிகளை யாராவது விளம்பரப்படுத்தினால், இந்த ஆன்லைன் பெட்டிங் கேம் ஆப் செயலிகளை யாராவது விளம்பரப்படுத்தினால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற சட்ட நிபந்தனைகள், தண்டனைகள் குறித்த விவரங்களுடன் இந்த மசோதாவானது இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, ஆன்லைன் கேம் தொடர்பாக எழுந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கு பல மாநில அரசுகள், குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இரவு 12 மணி முதல் அதிகாலை 7 மணி வரை விளையாட முடியாது, ஆன்லைனில் பெட்டிங் கேம்கள் விளையாட முடியாது, அது போன்ற ஒரு குறிப்பிட்ட தடைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இது மத்திய அரசு தரப்பில் ஒரு நெறிமுறைகளை வழிவகுக்க வேண்டும் என்று பல மாநில அரசுகள் அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில மத்திய அரசு மிக தீவிரமாக இதை கருத்தில் கொண்டு தற்போது இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மசோதா மூலமாக உயிரிழப்புகள் குறைவதுடன் இந்த பெட்டிங் ஆப்கள் மூலமாக பலர் கடன் வாங்கி இந்த பெட்டிங் ஆப்களில் ஜெயித்து விடலாம் என்ற வகையில் கடன் பெற்று இறுதியில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடிவு காண்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மசோதாவானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணிப்பதற்கு நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன் என்ற புதிய ஆணையம் உருவாக்கப்படும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் இந்த ஆன்லைன் கேமிங்கான லைசன்ஸ் வழங்குவது தொடங்கி விதிமுறைகள், அதை பின்பற்றுதல், அதே போல வாடிக்கையாளர்களுக்கான ஒரு சேவை மையம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன், அதாவது NOGC என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த ஆன்லைன் கேமிங் தொடர்பாக இருந்து வந்த குழப்பத்திற்கு மத்திய அரசு மிக தெளிவாக ஒரு முடிவு வைத்திருக்கிறது. பந்தயம் கட்டி, அதாவது பெட்டிங் என்ற முறையில் இனி ஆன்லைன் கேம்கள் இருக்காது இந்தியாவில். இந்தியா ஆன்லைன் கேம் மார்க்கெட்டை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 3.9 பில்லியன் அளவிற்கு, 9 பில்லியன் கோடி அளவிற்கு இந்த பொருளாதாரமானது இந்த ஆன்லைன் கேம் மூலமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்திற்கும் தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் பாதிப்பு எண்ணிக்கை குறையும். குறிப்பாக அதற்கு அடிமையாவர்கள், இந்த பணம் தான் முதல் விஷயமாக இருக்கிறது. இந்த கேமுக்கு அடிமையாகுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு முறை 2 முறை வெற்றி பெற்றுவிட்டால் 3வது முறை பெரிய அளவில் பணத்தை வெற்றி பெற்று விடலாம் என்ற நோக்கில் அந்த விளையாட்டிற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதிலிருந்து விடுவி பெறுவதற்கு இந்த மசோதா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்.
இருக்கும் என்ற வகையில் தான் மத்திய அரசு தற்போது இதை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.